ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எங்கள் ஊர் கண்டிதமட்டில் தான் இருக்கிறேன். எங்கள் ஊர் கண்டிதமட்டை அருள்மிகு ஸ்ரீ வில்வவனம் மாரியம்மன் கோவில் ஆணித்திர திருவிழா ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி அதுக்காண்டி காப்பு கட்டுறது. 21ஆம் இன்றைக்கி காப்பு கட்டுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் திருவிழா. இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது திருவிழா. இந்த மாரியம்மன் கோயில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக தப்பு தளத்தோட வான வேடிக்கையோட ரொம்ப அருமையாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஊர் கமிட்டி மெம்பர்ஸ், நம்ம இளைஞர்கள், நம்ம தம்பிக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையாக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி திருவிழாவை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஏன்னா காப்பு கட்டுதலுக்கு வந்து ரொம்ப கூட்டம், ஊர்லேயே வர மாட்டாங்க. இந்த வாட்டி வெளியூர் மக்கள்லேருந்து எல்லாருமே சேர்ந்து அதிகமாக வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. மக்கள்லாம் வசூல் பண்ணி ரொம்ப சிறப்புமாக நடத்திட்டுருக்காங்க. அதுவும் பசங்களும் சேர்ந்து இந்த திருவிழா நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது மாதிரி ஒற்றுமையாக இருந்து எப்பவும் வருஷம் பண்ணணும் நல்லபடியாக. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வாட்டி காப்பு கட்டுறது பார்க்குறப்ப. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி கோயிலில் நேரமே ஒழிஞ்சது. எங்கள் ஊர் திருவிழா பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடக்கும். எப்பொழுதுமே கண்டிதமட்ட வில்வவனம் மாரியம்மன் கோயில் திருவிழானா அது ஒரு சிறப்பாகவே இருக்கும். நிகழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது. எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி காப்புடுதல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லா சாமிக்கும் அலங்காரம்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் நடந்து இந்த வாட்டி அன்னதானத்தோட மிக சிறப்பாக இருந்துச்சு. கூட்டம் தாங்கலை இந்த வாட்டி. பெண்கள் கூட்டமும் சரி, மக்கள் ஆண்கள் கூட்டமும் சரி, எல்லாருமே அதிகமாக வந்துருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. இறுதியாக வந்து அம்மனுக்கு காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டி எல்லாம் சாமியெல்லாம் தீபாவளிலாம் காட்டி கும்பிட்டாச்சு. இறுதியாக வந்து கொடிமரம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் மூலியமாக ஊர் கமிட்டி மெம்பர் எல்லாம் சேர்ந்து கொடிமரம் கட்டி இன்றைக்கி காப்பு கட்டுதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பசங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக சீரும் சிறப்புமாக இன்றைக்கி நடத்த முடிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது இல்லாமல் அன்னதானம் கொடுத்த இன்றைக்கி இது நிலையில் ஒரு வாரத்துக்கு அன்னதானமும் உண்டு அவங்க வில்வவனம் மாரியம்மன் கோயிலில். அது இல்லாமல் வர 22ஆம் திருவிழாவுக்கு நிகழ்ச்சி 3 நாள் நிகழ்ச்சி இருக்குது. என் சார்பாகவும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. எல்லாம் வந்துருங்க. காஸ்ட்டாக கொடிமரம் கட்டி தீபாவளி கட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் யாராவது காப்பு கட்டுறாங்களோ காப்பு கட்டிக்கலாம். காவடி எடுக்கிறவங்க, கமிட்டி மெம்பர்ஸு, யாராவது கோயிலுக்கு எல்லாம் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து காப்பு கட்டிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சாமி கும்பிட்டு நானும் காப்பு கட்டுறது முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அன்னதானம்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அன்னதானத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து உள்ளியோட ஸ்கூலாக டிகிரி காப்பி வச்சுருக்க நம்ம மாமாவத்தையும் தான் இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மக்கள்லாம் பொறுமையாக இருந்து தான் சாப்பிட்டு போனாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு லாஸ்ட்டாக நானும் வாங்கிட்டேன். புளி சாதம், தயிர் சாதம், கேசரி எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம உள்ளிக்கோட்டில் சுகுணா டிகிரி காப்பி வச்சுருக்க அத்தை மாமா தான் இந்த அன்னதானம் ரெடி பண்ணாங்க.